காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்றும் பல நிர்வாக சீர்கேடுகள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகை புரிகின்றனர். இதனால் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கு போதிய வசதிகள் இல்லை என்றும் பல நிர்வாக சீர்கேடுகள் அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். கடந்த 1ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து பரிசோதித்ததில் சிவலிங்கம் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். சிவலிங்கத்தின் பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் பணியாற்றி வருவதால் அவரது உடல் 5ஆம் தேதி அதிகாலையில் பிணவரையில் உள்ள குளிரூட்டும் பெட்டியில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி வெளிநாட்டிலிருந்து வந்த சிவலிங்கத்தின் மகன்கள் அவர்களது அப்பாவின் சிரலத்தை பெற்றுக் கொள்ள காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்தனர். அப்போது பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள தனது அப்பாவின் சிரலத்தை பார்த்த 3 மகன்களும் அதிர்ந்து போயினர். அவரது உடல் மிகவும் குண்டாக கருப்பாக இருந்துள்ளது. எனவே இது எங்களது அப்பா இல்லை எனவும் எங்களது அப்பாவின் உடலை எங்கே என பிணவரையில் உள்ள ஊழியர்களிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பிணவரையில் உள்ள ஊழியர்களும் மருத்துவமனையில் நிர்வாக அலுவலர் மருத்துவர் பாஸ்கரும் இணைந்து இதுதான் சிவலிங்கத்தின் உடல் என உறுதியளித்ததின் பெயரில் அழுகிய தோற்றத்துடன் பல மடங்கு பெருகி துர்நாற்றம் வீசும் தனது தந்தையின் உடலை வேதனையோடு பெற்றுச் சென்றனர். இதுகுறித்து சிவலிங்கத்தின் மகன்கள் நமது செய்தியாளரிடம் வேதனையோடு கூறும்போது, எங்களுக்கு மயக்கம் வந்துருக்கு. நான் பக்கத்து பிரதர் வந்து காலில் அப்படியே விழுந்து என்னால் முடியல, காலை பிடிச்சிட்டு வரும்போது தம்பி எடுத்துட்டேன். அதுக்கு காரணம் வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு, பாடி வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரீசர், அந்த ஃப்ரீசர்னு சொன்ன பேரில் சில்லர் இருக்கு. சில்லர் ஃப்ரீசர்னா அது வந்து -22, -24 அப்படி இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது சில்லர் மாதிரி அது உள்ள நாத்தம் துர்நாற்றம் வீசுது. கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு. உள்ள போனது வந்து நார்மல் டெம்பரேச்சர் பயங்கரமா இருக்குங்க. நினைச்சா பார்த்த ஒரே நாற்றம், எப்படி சொல்றேன்னு தெரியல, அப்படியே தலை சுத்து இப்பவே. மேலும் நமது செய்தியாளரிடம் இந்த விவகாரம் குறித்து பேசிய சமூக ஆர்வலர் ஸ்ரீதர் கூறும்போது, காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டி வந்து வரக்கூடிய ஒரு வழியில வந்து இந்த மார்ச்சரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஆபீஸ் வருது. அதிகமா தினமும் இங்க வந்து பிளே கிரவுண்ட் வேற இருக்கு. சிறு குழந்தைகளும் விளையாட்டு மைதானத்துக்கு செல்றதும் அந்த கார்பரேஷன் ஆபீஸ்க்கு வர்றதும் இந்த பொதுமக்கள் வந்து பஸ் ஏறதுக்காக போறதுனால எல்லாம் அந்த படியை தான் செய்ய போகும்பொழுது இந்த டீகம்போஸ் ஆகிற பாடினால வந்து பயங்கர துர்நாற்றம் வந்து வீசுது. அடிக்கடிக்கு இவங்களுக்கு வந்து போறவங்க எல்லாம் இந்த சைடு மூக்க பிடிச்சின்னு போறாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து டெக்னாலஜி வந்துடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வளாகம். இந்த இடத்துல நவீன வசதியோட பிணவரைய அமைக்கும்படி நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவகாரம் குறித்து நமது செய்தியாளர் மருத்துவமனை ஊழியரிடம் விசாரித்த போது பிரேத பரிசோதனை கூடத்தில் சடலங்கள் வைக்கப்படும் குளிரூட்டும் பெட்டிகள் மற்றும் அதனுடைய கதவுகள் பழுதடைந்துள்ளதால் குளிர் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியேறுகிறது என்றும் அதனால் சடலங்கள் அழுகி போவதாகவும் இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் பல முறை தகவல் அளித்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என ஆதங்கத்துடன் கூறினார். மேலும் ஒரு அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடத்தில் சடலங்களை பராமரிக்க குறைந்தது 15 குளிரூட்டும் பெட்டிகளாவது இருக்க வேண்டும் என்றும் ஆனால் இங்கு வெறும் 6 குளிரூட்டு பெட்டிகள் மட்டுமே உள்ளது எனவும் அரசு தலைமை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணி மாதத்திற்கு 20 நாட்கள் விடுப்பு எடுப்பதாகவும் அதனால் ஏற்படும் நிர்வாக கோளாறு காரணமாகத்தான் இது போன்ற அவல நிலை ஏற்படுகிறது என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இதுகுறித்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியை நமது செய்தியாளர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சி மேற்கொண்டும் அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை. எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையின் பிணவரையில் உள்ள சேதமடைந்த குளிரூட்டும் அறைகளை புனரமைக்கவும் கூடுதல் குளிரூட்டும் அறைகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.